பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று அழைக்கப்படும் நகரம் புதுச்சேரி. 300 ஆண்டுகளுக்கு முன்பே பிரெஞ்சுக்காரர்களால் முறையாக கட்டமைக்கப்பட்ட புதுச்சேரி தற்போது நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. அழகிய கடற்கரைகள், கண்களை கவரும் கட்டட அமைப்புகள் என புதுச்சேரியின் எழில்மிகு தோற்றத்தை மட்டுமே அறிந்த பலருக்கும் அதன் கோர முகம் தற்போது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியின் புறநகர் பகுதியில் முறையான பாதாள சாக்கடை இணைப்புகள் இல்லாததால் வீடுகளின் கழிவறைக்குள் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நேர்ந்தது எப்படி? இந்த அலட்சியத்திற்கு யார் பொறுப்பு? அரசு என்ன செய்ய போகிறது என்ற பல்வேறு கேள்விகள் நம் முன் எழுந்திருக்கின்றன. இவற்றிற்கு தீர்வை தேடும் வகையில் நமது செய்தியாளர்கள் ரகுமான் மற்றும் ஸ்ரீதர் களத்தில் இருக்கிறார்கள். இவற்றை ஒருங்கிணைப்பதற்காக நெறியாளர் சக்தியும் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார். இனி சக்தி தொடர்வார். சக்தி, இனி உங்களிடம். புதுச்சேரியை நேற்று துயரத்தில் ஆழ்த்திய சம்பவம் குறித்து விடை தேடுவதற்காக காலையில் இருந்து இன்று நாம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் இணைந்திருக்கிறேன். என்னுடன் செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் ரகுமான் இணைந்திருக்கிறார். முதலாவதாக ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு சாலை மறியல் நடக்கதா கேள்விப்பட்ட இந்த சாலை மறியலை நடத்துவது யார்? விவரம் என்ன? அதாவது இந்த 3 பேர் உயிரிழப்பிற்கு நீதி விசாரணை நடத்த கோரி பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையிலே விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக இங்கு கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நேற்று இரவிலிருந்தே இந்த போக்குவரத்தானது தொடர்ந்து அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் கேட்போம், அதாவது அரசுக்கு நீங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குது? புதுவை அரசு செயல்படுத்துகின்ற இந்த கழிவுநீர் வாய்க்கால் திட்டம் மிக மோசமான ஃபெயிலியர் அடைஞ்சிருக்குது. அந்த திட்டத்தின் மூலம் தான் சரியாக இங்க நடைமுறைப்படுத்தாமல் அதன் சீர்கேடுகளாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் 3 பெண்கள் விஷவாயு தாக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு முழு நீதி விசாரணை வழங்க வேண்டும். அதை ஒட்டி இப்போ அறிவித்திருக்கிற நிவாரணம் என்பது போதுமானது இல்லை. ஆகவே இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 50 லட்சம் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. முழு விசாரணை நடத்தி இந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அதற்காக உத்தரவிட வேண்டும் என்று இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் கேட்பது நீதி விசாரணை தான். ஏனென்றால் 3 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அவர்களுக்கு நிவாரணத்தை மட்டும் வழங்கிவிட்டு அரசு இருந்துவிடக் கூடாது. இதில் தவறு செய்தவர்கள் யார் இருந்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் மற்றும் அரசியல் கட்சி மற்றும் பல்வேறு தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் இது விபத்து என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது. அதாவது இந்த பொதுமக்கள் ஏற்கனவே இங்கு தூர்நாற்றம் அடிக்கின்றது என்று அவர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கூட தொடர்ந்து அலட்சியம் செய்த காரணத்தினால் இன்று 3 அப்பாவி உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. இன்னும் அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய உடல் கூராய்வு முடிந்து இன்னும் இதுவரை வரப்படவில்லை. அங்கு உறவினர்களும் பொதுமக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று. இந்த நிலையிலே பொதுமக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். நேற்று இரவிலிருந்து இந்த சாலையிலே மறியல் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவர்கள் கேட்பது நிவாரணம் மட்டுமல்ல, நிவாரணம் ஒரு தீர்வு கிடையாது. இறந்து போன்ற 3 பேருடைய அப்பாவி ஊர்கள், அதாவது இவர்கள் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்ய செல்லவில்லை, தங்களுடைய உபாதையை கழிப்பதற்காக வீட்டில் உள்ள கழிவறைக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு அவர்களுக்கு இந்த பயங்கரமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. இது ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் இது அதிர்ச்சியில் உள்ளாக்கி இருக்கின்றது. இரவு முழுவதும் அந்த குடும்பத்தினர் தாங்கள் வீட்டுக்குள்ள கழிவறைக்கு செல்ல முடியாதா என்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அரசு இவர்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் இந்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மேலும் தவறு செய்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக அரசு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்தவர்களுடைய குரலாக இருக்கின்றது. சார், தொடர்ந்து பேசலாம் ரகுமான். தற்போது நம்முடன் கதிர்காமம் மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 உடற்கூராய்வு தொடங்கியிருக்கிறது. அவர்களின் உடல் எப்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும்?
விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் உடல் கதிர் கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நேற்றிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கான ஆவணங்கள் தற்போது கொடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது உடற்கூறு ஆய்வு தொடங்கிவிட்டது. முருகேச பாரதி என்ற மருத்துவர் தலைமையில் இந்த உடற்கூறு ஆய்வு தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த 3 பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவரது உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக்கொள்ள இங்கு காத்திருக்கிறார்கள். குறிப்பாக செல்வராணியின் பாட்டி காத்திருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. 10வது முடித்து 11ஆம் வகுப்பு இன்று பள்ளிக்கு செல்ல வேண்டிய செல்வராணி தற்போது பிணவரையில் படுத்திருக்கும் காட்சியை அந்த குடும்பத்தால் தாங்க முடியவில்லை. காரணம், அந்த செல்வராணி தான் அந்த குடும்பத்தின் ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருந்திருக்கிறார். அவர் உயிரிழந்தது ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை சிதைத்து விட்டது என்று சொல்லலாம். அவர் பாட்டி இன்றைக்கு மகள் தனது பேத்தி பள்ளிக்கு செல்வாள். 10வது முடித்து விட்டார். 11ஆம் வகுப்பு சென்று மேல் படிப்புக்கு நிச்சயமாக செல்வார் என்று ஒரு கனவோடு இருந்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அவரது உடற்கூறு ஆய்வு சம்பவம் இன்னும் 1 மணி நேரத்தில் முடிந்தால் கூட அவரது குடும்பத்தினர் அந்த சோகத்திலிருந்து இதுவரைக்கும் மீளாதத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் கழிப்பறை பயன்படுத்துகிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த அச்சம் என்பது நிலவுகிறது. கழிப்பறைக்கு உள்ளே சென்று நம் கழிவறை பயன்படுத்திவிட்டு மீண்டும் உயிரோடு திரும்ப முடியுமா என்ற ஒரு கேள்விதான் புதுவை மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இது தனி மனித கழிவறை கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் தனிமறை கழிவறையில் இருந்தாலும் இந்த இணைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதற்கும் இரவு நேரங்களில் ஏற்பட்டிருந்தால் அனைத்து குடும்பங்களும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் பள்ளி திறக்கப்பட்டு பள்ளியில் கூட இந்த இணைப்புகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும், இதற்கு யார் காரணம், யார் கண்காணிக்கவில்லை என்று பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு கேள்விகளும் வைக்கிறார்கள். இந்த பகுதியில் காத்திருக்கும் சில மக்களிடம் கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இது எதனால பாதிப்பு ஏற்பட்டது, யார் காரணமா இருப்பாங்க நீங்க யூகிக்கிறீங்க? ஐயா வணக்கம் சார். மக்கள் அன்றாடம் அவருடைய வேலை வெட்டிக்கு போகிறதும் அவங்களுடைய தேவைக்கு ஓடுறதும் தான் மக்களுடைய எண்ணமாக இருக்கும். கழிவறை போனால் விஷம் தாக்கி செத்து போவோமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாலுமே தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு பாதாள சாக்காடு இருக்குது, உங்களோட வீட்டில் இருக்கிற கழிவு நீரை எட்டுன்னு வந்து போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டில் கழிவறை கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அதில் பாதிப்பு வரும், அதனால் பாதிப்பு வந்தால் மக்கள் இறந்து போவாங்க, இதில் கேஸ் இருக்குது, இந்த கேஸ் வந்தால் மக்கள் இறந்து போவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? சாமானிய உழைக்கிற மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதை செயல்படுத்துகிற அரசாங்கத்துக்கு தான் தெரியும். அரசுக்கும் அரசு அதிகாரிக்கும் தான் இது குறிப்பாக தெரியும். இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டத்தை பயன்படுத்தினா இதனால் பாதிப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு நன்மையும் இருக்குது, இதனால் எந்த நோய் தொற்றும் பரவாது, இது வெளியே கழிவறை போகாமல் அவங்கவுங்க வீட்டிலே பயன்படுத்தினாலும் நம்ம சுத்தமான ஊராக இருக்கலாம், சுத்தமான புதுச்சேரி வச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இதனால பாதிப்பும் இருக்குதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அரசோட கடமை. இது முழுக்க புதுச்சேரி அரசோடைய கையாள ஆகாத தனம் தான். 3 உயிர் போன பிறகுதான் புதுச்சேரி முழுவதும் இருக்கிற எங்கெல்லாம் பாதாள சாக்காடு இருக்குதோ அங்கெல்லாம் கேஸ் அடிச்சுன்னா ஓடி போய் பார்க்கறது, அங்கே ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு போய் தேடுறது, வாய்க்கால தண்ணி வீணா போகுதான்னு தேடுறதெல்லாம் அரசு அதிகாரிகளோட எதேச்சிய போக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ மாசம் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, மக்கள் நம்ம எதை சொன்னாலும் கேட்டுருவாங்கன்ற அச்சத்தில் மக்களை பயப்படுத்துறதுல இருக்காங்களே தவிர தன்னுடைய கடமை உணர்ந்து அரசு அதிகாரிகள் பணி செய்ய மறுக்கிறார்கள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா செஞ்சனா இந்த உயிரிழப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டு இருக்காது என்பதுதான் நிதர்சனம். இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவங்க ஒரே ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன், அன்றாடம் உழைக்கக்கூடியவர்கள். அரசு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, அந்த மகனுடைய கல்வி செலவை அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த மனித கழிவுகளால் உயிரிழந்தால் தேசிய அளவில் ஆய்வு செய்வார்கள். அவர்கள் ஆய்வு செய்து சரியான அறிக்கை வெளியிட வேண்டும். யாரெல்லாம் பணி செய்யவில்லையோ அவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கடுமையான தண்டனை உட்படுத்தினால்தான் இங்கு இருக்கிற மக்களுடைய மனநிலை மாறும். இனி வரும் காலங்களில் இதுபோல இல்லாமல் இருப்பதற்கும் அரசு வழிவகை செய்ய வேண்டும். அங்க இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு அச்சம் இல்லாத பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு என்னவென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் இந்த உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகு அவரது குடும்பத்தினர் உடலை பெற்றுக்கொண்டு அவரது வீடுகளுக்கு கொண்டு சென்று இறுதி சடங்கை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறார்கள். இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும்.
மேலும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த உடல் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அதுவரைக்கும் பிரேத பரிசோதனை முடியும். பிரேத பரிசோதனைக்கு என்ன வாயு தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற விவரம் தெரிய வரும். தற்போது வரை உடற்கூறு ஆய்வு தொடங்கிவிட்டது. ஆனால் அதன் முழு விவரம் வருவதற்கு சில நாட்கள் கூட ஆகலாம். அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்று அவர்கள் அனைவருமே காத்திருக்கிறார்கள். இணைப்பிலே காத்திருங்கள் ஸ்ரீதர். தற்போது ரகுமான், சாலை மறியல் போராட்டம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்கிறது? கண்டிப்பா சக்தி, அதாவது இந்த சாலை மிக முக்கியமான சாலை. அதாவது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய சாலை. இந்த பகுதியில் தான் இவர்கள் அதாவது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக இருபுறங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் அதை காட்சிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிற்கின்றது. அதாவது இது விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை. இதே போன்று அதாவது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய சாலை. ஆக இந்த இவ்விரு சாலைகளிலுமே கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் எந்த புறமும் அவர்களால் திருப்பிவிடப்பட முடியவில்லை. இந்த வாகன நெரிசல் புதுச்சேரியுடைய நகர பகுதியில் இருக்கக்கூடிய 2 அதாவது சந்திப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட சிக்னல்களிலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது தொடர்ந்து இந்த 3 பேருடைய உயிரிழப்பு என்பது மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது பொதுமக்களுடைய ஒரு துயரமாக கருதி அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே அரசு இதற்கு உரிய முடிவை தெரிவிக்கும் வரை இந்த போராட்டம் என்பது தீவிரமடையும். அந்த நிலையிலே தற்போது அந்த போராட்டக்காரர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். சக்தி, கண்டிப்பாக ரமான், இறந்தவர்களுக்காகவும் இப்பகுதி மக்களுக்காகவும் நீதி கேட்டு 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் மருத்துவமனையில் இறந்த 3 உடல் பரிசோதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு உறவினர்கள் அவர்களது உடல் எப்போது கொண்டு வரப்படும், இறுதி சடங்கு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீதர், ரகுமான், இருவருக்கும் நன்றி. ராதா, புதிய தலைவரை பல்வேறு பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக நின்று அந்த பிரச்சனையை எடுத்து கூறியிருக்கிறது. அந்த பிரச்சனையும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இப்பகுதி மக்களின் பிரச்சனையும் சரி செய்யப்படும் என்று நம்பலாம். ராதா சக்தி, ஒருபுறம் வந்துட்டு சாலை மறியல், அரசுக்கு எதிராக சாலை மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் உறவினர்கள் எல்லாம் சொல்லனா துயரத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த அலட்சியத்திற்கு யார் காரணம்? அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நேரலையை பதிவு செஞ்சிருக்கிறோம். பார்க்கலாம் சக்தி, இனி தொடர்ந்து என்ன செய்ய போகிறது என்பதை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்தி.